இன்றைக்கி டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி அந்த பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் உரித்து அதை பதிய கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4 பூண்டு பல்லையும் உரித்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் எடுத்து இந்த கொதிச்சுட்டு இருக்கிற பருப்புக்குள்ளே போடணும். சேர்ந்து இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது, 20 நிமிஷம் ஆகும். கரெக்டாக சீக்கிரம் வெந்துடும் பாசிப்பருப்பு. ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், இப்படி தான் நல்லா எல்லோ கலரில் இப்படி வந்துடும், நல்லா மசிஞ்சு வந்துடும். நம்ம அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு வானலியை வச்சு அதில் தேவையான அளவு தேங்காய், இதை தேங்காயில் தாளிக்க போகிறோம். தேங்காய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுட்டு அது வெடித்ததுக்கப்புறம் 2 வத்தல் கிள்ளி போடுறோம். நமக்கு 2 வத்தல் இல்லை 3 வத்தல், எவ்வளோ வத்தல் போடணுமோ 2 வத்தலை கிள்ளி போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு சின்ன பல்லாரி, ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை வச்சுருக்கோம். அதையும் என்ன செய்கிறோம், உள்ளக்க போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு, அதாவது கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நல்ல பெரிய சைஸ் 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி, அதையும் உள்ளக்க போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறிட்டு இது நல்லா வேகிறதுக்கு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா சீக்கிரம் மசிஞ்சு ஆகும். இது மசிகிற அளவுக்கு வேக விடணும். அதனால் மசிகிற அளவுக்கு வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். உப்பு போட்ட உடனே அது சுருங்க ஆரம்பிச்சிடும், நல்லா மசிஞ்சு வந்துடும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் இப்படி மசிஞ்சு வந்த உடனே தேவையான அளவு தண்ணி இதில் ஊற்றணும். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா பருப்பில் தண்ணி ஊற்றி நம்ம வேக போட்டிருக்கோம். இதில் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, காரப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் காரம் சாம்பார் பொடி காரம் இருக்கிறதுனால சேர்க்கலை. இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரணும். இந்த தக்காளி அதுலேயும் கொஞ்சம் வேகும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் இதை கொட்டிடணும். கொட்டினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஸ்டவ்வில் நம்ம வைக்க போகிறோம். அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வைக்கணும். இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். மிக்ஸ் ஆயிரும். நல்லா 10 நிமிஷம் பாருங்கள், நல்லா மசிஞ்சு பருப்பும் மசிஞ்சு தக்காளியும் மசிஞ்சிடும். அதுக்குள்ளே நல்லா